ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெற்றிலை தீப வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தோட உங்களுக்கு நல்ல ஒரு தகவலோடு தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது அளவுக்கு அதிகமான பேர் எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த வெற்றிலை தீப வழிபாடோடு சேர்த்து குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 அல்லது மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 செய்யலாம். அது நார்மலாக நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு அப்படின்றத நீங்கள் நைட்டு 8 to 9 செய்யலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தோடு நீங்கள் செய்யும்போது மதியம் 1 to 2 இந்த ஒரு டயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை எங்களால் காலையிலே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் 6 to 7 இந்த வெற்றிலை தீப வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். முதல்ல வெற்றிலை வாங்கிக்கோங்க. இதில் வெற்றிலை வாங்கிட்டு நம்ம நிறைய விஷயம் பார்க்கணுங்க. ஓட்டை இல்லாமல் இருக்கணும், கரும்புள்ளி இல்லாமல் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையில் பின்னாடி அல்லது முன்னாடி கீரை ஒட்டி இருக்கும். என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை ஒட்டி இருக்கும். அது எதனால் அகத்திக்கீரை ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைக்குள்ளே தான் இந்த வெத்தலையே நிறைய ஊரில் வளரும். இப்போ எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகத்திக்கீரையோட அந்த ஒரு தோப்பில் தான் இந்த வெற்றிலையவே வளர்ப்பாங்க. எங்கள் ஊர் வெத்தலையிலலாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கீரைகள் தான் அதில் இருக்கும். இது எனக்கு சொன்னது ஒரு ஜாதகம் பார்க்குற இடத்துல வெற்றிலை நாங்கள் வாங்கிட்டு போனோம். அப்போ சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா தான் நம்மளுக்கு நல்ல வெத்தலை ஒரு 6 வெத்தலையாவது எடுக்க முடியும். ஒரு மணப்பலகை ஒன்று போட்டுக்கோங்க. அந்த மணப்பலகையில் அருங்கோண கோலம், அதாவது ஸ்டார் போடுறோம் இல்லையா, அதுவும் போட்டுட்டு நடுவில் ஓம் போட்டுட்டு சுற்றி சரவணபவ அப்படின்ற ஒரு பிரணவ மந்திரத்தை நீங்கள் எழுதிடணும். அப்புறம் முருகனுக்கு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்குதோ அந்த பூவை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அப்புறம் 6 வெற்றிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த 6 வெற்றிலையோட அந்த காம்பை எடுத்து ஒரு அகல் விளக்கில் போட்டுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றிக்கிறணும். இந்த வெற்றிலை தீப வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம முருகனை நினச்சி அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து நீங்கள் விரதமாக இருந்து கூட இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். அல்லது தொடர்ந்து நம்ம நார்மலாக வீட்டில் முருகனுக்குரிய ஒரு வழிபாடாகவும் செஞ்சுக்கிறலாம். இன்னொரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் தீப வழிபாடு ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் நான் உங்களுக்கு அந்த செங்கல் தீப வழிபாடும் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம முருகனை நினச்சி என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் கண்டிப்பாக நம்பிக்கையோட எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அது நிறைவேறுங்க. உங்களுக்கு அரளிப்பூ கிடச்சிச்சின்னா அரளிப்பூலையும் நீங்கள் மாலை கட்டி போடலாம். எனக்கு தனியாக அரளிப்பூ கிடைக்காதனால நான் கதம்பத்தை சுவாமிக்கு, அதாவது முருகனுக்கு நான் மாலையாக போட்டுட்டு மல்லிகைப்பூவை வெற்றிலை தீப வழிபாடுக்கு பூ வச்சுருக்கேன். அப்புறம் நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு எப்பவும் போல் வச்சுட்டு, ஏன்னா எந்த ஒரு தனிப்பட்ட பரிகார ஒரு வழிபாடாக இருந்துச்சுன்னா வெற்றிலை பாக்கு இல்லாத ஒரு பூஜை நம்ம செய்யவே கூடாது. நெய்வேத்தியத்துக்கு ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் வச்சுட்டு தூப தீப ஆராதனை எல்லாமே நான் காமிச்சிட்டு ஸ்லோகம், எனக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் படிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல் தீப வழிபாடு செய்யும்போது தான் நான் சிறுவாபுரி முருகன் அந்த பாடலை பாடுவேன். கண்டிப்பாக எப்போவுமே மாதத்தில் ஒரு நாள் வளர்பிறையில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நான் செங்கல் தீப வழிபாடு செய்வேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக இந்த முருகனுக்குரிய வெற்றிலை தீப வழிபாடாக இருக்கட்டும், இல்லை சாதாரண தீப வழிபாடாக இருக்கட்டும், நம்ம எளிமையாகவே செஞ்சுக்கிறலாங்க. முருகா அப்படின்ற ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற அந்த ஒரு சின்ன மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 தடவை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. வேறு எதுவுமே வேணாம், பாடல் வேணாம், ஸ்லோகம் வேணாம், ஒரே ஒரு மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் ஒரு 108 தடவை அழகாக நீங்கள் சொல்லி இந்த எளிமையான வழிபாடை செய்யலாம். ஒரு சில பிரச்சனை மட்டும்தான் அப்படின்றது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய இந்த ஒரே ஒரு வழிபாடு நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த பேப்பரில் நான் கடன் அடையக்கூடிய ஒரு பெரிய விஷயன்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பேப்பரில் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டுமோ அவங்களோட பேர், எவ்வளவு கடன் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு இன்றைக்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியுமோ, நான் இன்றைக்கி ஒரு 20 ரூபா மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். நானும் ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 lakhs பணம் கொடுக்கணும். அவங்களோட பேரை எழுதி வச்சுட்டு ஒரு இன்விடேஷனோட கவர், நல்ல ஒரு கவர், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜும் இல்லாத ஒரு கவராக, ஏன்னா இந்த மாதிரி கவர்னால உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு கவராக இருக்கும். அந்த கவரில் நம்ம எடுத்து வச்ச ரூபாயும் எழுதி வச்ச அந்த பேப்பரும் இதை மட்டும் எடுத்து வச்சுருங்க. இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு கவர் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. இதே மாதிரி வாரம் சரிங்க. இது எந்த டயத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் கிடையாது. வேறு எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க. அதாவது நீங்கள் 6 to 7 வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மதியம் 1 to 2 செஞ்சுக்கோங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை 3 to 4 அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுகால டைம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகுகால டயத்தில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். அப்போது அந்த தீபத்தை நீங்கள் மறுபடியும் ஏற்றி வச்சுக்கலாம். எந்த தீபம் நம்ம ஏற்றி வச்சுருக்க அந்த வெற்றிலை தீபம் இருக்கு இல்லையா? ஏன்னா எப்படி ஒரு 1.5 மணி நேரத்தில் விளக்கு மலையேறிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய செவ்வாய் ஹோரையில் முருகனுக்குரிய வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் அதே தீபத்தை ஏற்றி வச்சு இந்த அமௌண்ட், இந்த பணம் எடுத்து வச்சு முருகன் பாதத்தில் வச்சு ஒரு செகண்ட் மனசார வேண்டிக்கோங்க, சீக்கிரம் எனக்கு இந்த கடன் அடையணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பேப்பரில் எழுதும்போது இந்த கடன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் கொண்டு வந்துட்டு முருகன் பாதத்தில் வச்சு வேண்டிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுருங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க அந்த கடன் அடைக்கக்கூடிய, அதாவது 100% உங்களுக்கு கடன் கண்டிப்பாக அடையும். அதுக்கு உறுதி என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி கடனை அடைச்சிருக்கேன். அதனால தான் அடுத்தவங்களுக்கு, அதாவது எல்லா நேரமும் எல்லா பேத்துக்குமே ஒரே நேரத்தில் ஒவ்வொரு கவர் போடுறத விட முதல்ல யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும் நம்மளோட முயற்சி இருக்கட்டும். அதுக்கேற்ற உழைப்பும் சேர்ந்து இருக்கணும் இல்லையா? யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் பெரிய அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களோட பேர், உங்களால் முடிஞ்சது 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா அல்லது 1000 அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 3 to 4 இது பரிகாரம் கிடையாது. இது ஒரு வேண்டுதல் தான். செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் அந்த முருகனோட அருளாலையும் அவரோட ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுக்கு அடைகிறது உறுதிங்க. நாம் எப்போ கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி பிறக்குதோ அப்போ இந்த எடுத்து வச்சுருக்க அமௌண்ட்டை எடுத்து அவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது இந்த ரூபாயும் சேர்த்து வச்சு நம்ம கடனை கொடுக்கணும். இவ்வளவு தான். இந்த ஒரு வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். இது எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையினால் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு முருகனோட சேர்த்து, முருகன் வழிபாடோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சின்ன வேண்டுதல் தான். ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சு பார்த்துட்டு யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ அவங்கெல்லாம் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் உங்களை மாதிரி கஷ்டப்படுற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாங்க. பாய்.